ஹலோ வியூவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நூடுல்ஸ் வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நூடுல்ஸ் எல்லாம் நார்மலாக பண்ணுவீங்க. தண்ணியை கொதிக்க வைப்பீங்க, அந்த பேக்கெட்டில் கொடுக்குற மசாலாவை போட்டு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. அதுலேயே அப்புறம் மசாலா வெஜ்ஜு என்னென்னவோ போடுவாங்க. ஆனால் அதில் இருக்கிறதுலாம் அவ்வளோவா டேஸ்ட் வராது நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ஆட்டா நூடுல்ஸு, அதுக்கு தேவையான மசாலா அதில் கொடுத்துருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி, இது இந்த டம்ளர் பார்த்துங்க, இதால் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி கொதிக்கணும்னு இல்லை, தண்ணி ஊற்றின உடனே கோஸு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பாக்கெட்டு தானே, துருவின கோஸு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், கேப்சிகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், துருவின கேரட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு எதுவும் உப்புலாம் போட வேணாம், ஏன்னா நூடுல்ஸில் உப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு அப்புறமேலுக்கா போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இதெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு கொதி வந்த உடனே நூடுல்ஸை போட்டுடலாம். அதில் அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. தண்ணி இல்லைன்னா அப்படியே சாஃப்ட் ஆகிட்டவுடனே மசாலாவை போட்டுடலாம். நூடுல்ஸு நீங்கள் செய்வீங்க, இந்தமாரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். வெறும் நூடுல்ஸுக்கும் இந்தமாரி நம்ம செய்கிற வெஜிடபிள் போட்டு செய்கிற நூடுல்ஸுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். பேச்சுலர் பசங்க, சின்ன பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், கொஞ்சம் பொசன்னு வெந்துடுது. இப்போ கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுடுங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கின்னு அது வேக வைங்க. நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குற நூடுல்ஸுக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் எப்படி செஞ்சேனோ அதேமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 மிளகு தட்டி வச்சுருக்கிறேன், அது கூடயே ஒரு சிட்டிகை உப்பு கலந்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடுறேன். சிம்லேயே இருக்கட்டும், கிண்டி விட்டுக்கினே இருங்க. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், போதும். தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.